அந்த பம்பிள்ஸ் மேலே போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக மேலே போகும். இங்கே போகுது. இதோட விஸ்காசிட்டி லெவல் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டு. அது மாதிரி இதில் இருக்கிற காம்பனன்ட்ஸும் டிஃப்ரெண்ட்டு. இது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு சிலிண்டருக்கு நடுவில் வந்து ஒரு லேயர் மாதிரி இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இப்போ 1,00,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடின வண்டிக்கு நீங்கள் நானோ லூப் கொடுத்தீங்கன்னா வண்டி ஸ்மூத்தாக இருக்கும். கட் பண்ணலாங்களா? கிலோமீட்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு அதிகபட்சம் 200-300 கிலோமீட்டர்லாம் இந்த வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லைங்களா? ஸோ அதுக்காண்டி தான் வந்து நம்ம ஏரியாவிலேருந்து ஊட்டி ஹில்ஸ் ஏற்றினா தான் தெரியும். வண்டி எப்போவுமே ஹில்ஸ் ஏற்றினா தான் அதோடைய பர்ஃபார்மன்ஸு தெரியும். ஸோ ஹில்ஸ் ஏற்றிட்டு அப்படியே வந்து கூடலூர் போய் கூடலூர்லேருந்து கர்நாடகா திம்பம் வழியாக இறங்க போகிறோம். 120 to 320 ஓடி இருக்குது. ஓகே, இந்த மாதிரி வண்டிக்கு நம்ம 200 ml ஆட் பண்ணுறோம். அதாவது 100 ml நானோ லூப், 100 ml கம்ப்ரஷன் பூஸ்டர் ஆட் பண்ணுறோம். ஓகே, அப்போ நீங்கள் இன்ஜின் ஆயில் ஆட் பண்ணுறாங்க அப்படின்ற டைம் ஒரு 200 ml கம்மியாக ஊற்றிக்கங்க. ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த 200 ml ஆட் பண்ணுங்கள். 200 ml நீங்கள் அதிகமாக ஊற்றணும் ஒன்றும் ஆயிரம் போகிறது கிடையாது. ஈவன் 100 ml ஜாஸ்தி ஊற்றணும் ஒன்றும் ஆயிரம் போகிறது கிடையாது. நீங்கள் இப்போ வந்து இன்ஜின் ஆயில் கெப்பாசிட்டி 3.5 liters அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் 200 ml ஆட் பண்ணிக்கலாம், 100 ml ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஏன்னா அந்த ஒரு கிரேஸ் பீரியட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த வைப்ரேட்டருக்கு பாருங்க எப்படி இருக்குது. ஆமாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிலாஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நானோ லூப்னு சொல்லிட்டு என்ஜின் ஆயில் கூட அட்டாச்சாக போடக்கூடிய ஒரு லூப் ஆயில் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியாக வந்திருக்கோம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லூப் ஆயில் செக் பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம செக் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது நாலேஜ் கேதர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி இருக்கும்னு சொல்லி தான் அந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இந்த நானோ லூப் பார்த்தீங்கன்னா அதாவது சேட்டலைட்ன்றாங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த லூப் ஆயில் போட்டால் வைப்ரேட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா என்ஜின் வந்து ரொம்ப ஸ்மூத் ஆயிருன்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய எவ்வளவா சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அது என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன பண்ணுது, அது போக பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இவங்க எனக்கு சொன்ன விதம் பார்த்தீங்கன்னா, என்ஜின் ஆயில் கூட அந்த லூப் ஆயில் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் வச்சு டெஸ்ட் பண்ணி காமிச்சாங்க. அது போக பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டில் வைப்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. வாட்டர் வைப்ரேட் ஆகிறது உங்களுக்கே தெரியும். அதாவது பிஃபோர் யூஸிங் ஆஃப்டர் யூஸிங் சொல்லிட்டு ரெண்டும் காட்டினாங்க இல்லைங்களா? ஸோ இது வந்து பிஃபோர் யூஸிங் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து வைப்ரேட் ஆகுது. அதாவது ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆஃப்டரில் உங்களுக்கு வைப்ரேட்டே ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்றது நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இன்ஜின் வந்து ரொம்ப ஸ்மூத் ஆயிரும், அது போக மைலேஜ் கிடைக்கும், சவுண்டு வந்து கம்மியாயிருன்ற அளவுக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து வைப்ரேட் ஆகலை, பட் நம்ம வந்து எப்படின்றத வந்து நம்ம வீடியோவில் நம்ம பார்த்துருவோமே அப்படின்னு இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இன்றைக்கி பார்க்கக்கூடிய கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம வெஹிக்கிளுக்கு சொல்லுங்கள் சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். இது வெஹிக்கிளுக்கு நம்ம வண்டியோடைய ஃப்ரிக்ஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், ஓகே, வண்டியோடைய இன்ஜின் ஆயில் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுற ஒரு அடிட்டிவ் ஆயில் இது. ஓகே, மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா வண்டியோட எல்லா ப்ராப்ளத்துக்கும் மெயினான ரோட் காஸே பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் தான். நம்ம ப்ராப்பராக இன்ஜின் ஆயில் வந்து மாற்றலை, நம்ம என்ன இன்ஜின் ஆயில் ஊற்றுறோன்ற நாலேஜ் நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம ஒரு 10 years யூஸ் பண்ண வேண்டிய வண்டி, ஒரு 15 yearsலாம் யூஸ் பண்ண வேண்டிய வண்டி ஒரு 5 yearsல நம்ம சேல் பண்ணிவிட்டு அடுத்த வண்டி வாங்குற கண்டிஷனில் நம்ம போயிடுவோம். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா இன்ஜின் ஆயில் நம்ம வண்டியோட எல்லா ப்ராப்ளத்துக்கும் ரோட் காஸே இன்ஜின் ஆயில் தான். இப்போ அதில் நம்ம இன்ஜின் ஆயில் என்னென்ன அடிட்டிவ்ஸ் ஆட் பண்ணி வருது, அது எந்த அளவுக்கு இன்ஜினுக்கு பெனிஃபிட்டடாக இருக்கும், என்னென்ன ஆயில்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது, நார்மல் பேஸ் ஆயிலேருந்து ப்ரீமியம் மினரல் ஆயிலேருந்து செமி சிந்தட்டிக்லேருந்து ஃபுல்லி சிந்தட்டிக்லேருந்து 100% சிந்தட்டிக்லேருந்து நிறைய ஆயில்ஸ் இருக்குது. அப்போ எந்த பிராண்ட் எந்த கேட்டகரி ஆயில் வந்து நம்ம இன்ஜினுக்கு ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது மெயினாக நமக்கு ஒரு அவேர்னஸ் வேணும் சார். பட் ஆனால் இன்ஜின் ஆயில் கூட நம்ம ஆட் பண்ணுறது இப்போ தானே வந்திருக்குது, இப்போ தான் நம்ம மக்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிருக்கீங்க. இல்லை சார், அடிட்டிவ் ஆயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ஸ் லாங்காகவே இருக்குது. என்னுடைய கஸ்டமர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1970 அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ இருந்தே யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பட் எந்த பிராண்ட் கிடையாது, வேறு சம் இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸில் அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஓகே. பட் என்னென்னா மெயின்லி கஸ்டமர்ஸுக்கு அவேர்னஸ் கிடையாது. நம்ம வண்டி எடுக்கிறோம், ஷோரூமில் கொண்டு போய் கொடுக்குறோம், அவங்க சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க, எடுக்கிறோம், வண்டிக்குள்ள என்ன ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்றது கஸ்டமர்ஸ்க்கு தெரியாது, எதனால் வருதுன்றதும் தெரியாது. இப்போ அதுக்கு ஒரு மெயினான ஒரு சொல்யூஷன் தான் இது நானோ லூப். ஓகே சார், இப்போ நானோ லூப் நான் போடுறதுனால என்ன என்னுடைய வண்டிக்கு உண்டான நன்மைகள்?
நானோ லூப் போடுறதுனால ஃபஸ்ட்டு மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து 70-75 டிகிரிக்கு மேலே போகிறதுக்கு அலோவ் பண்ணவே பண்ணாது. டெம்பரேச்சர் ஹை ஆகாது. உங்களுக்கு எப்போ வண்டியோட டெம்பரேச்சர் ஹை ஆகுதோ ஹை ஆகும்போது தான் உங்களுக்கு வந்து அது டாக்ஸிங் எஃபெக்ட் வரும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஸ்லட்ஜஸ் க்ரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வீட்டில் சமைக்கிற ஆயிலே எடுத்துக்கோமே, அது ஒரு வடசட்டியில் போட்டு நம்ம சூடு பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்மோக் லெவலுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பொரிப்பு மாதிரி வரும். அது ஆட்டோமொபைல் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்லட்ஜஸ் அப்படிம்போம். இந்த ஸ்லட்ஜஸ் வந்து ஹெட் யூனிட்லாம் உட்கார ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன தான் நீங்கள் எதிர்பார்த்தாலும் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. இப்போ மெயினாக வந்துட்டு வண்டி உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா இன்ஜின் ஆயில் வந்து ஆக்சிடைஸ் ஆகக்கூடாது. ஆகாமல் இருக்கிறதோடைய மெயின் வேலை தான் இது அலோவ் பண்ணுறது. ஓகே, மினிமம் ஒரு 30 to 300 கிலோமீட்டர்ஸ் டிரைவ் ஆகணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸை கண்டிப்பாக தெரியும். ஓகே, இந்த டியூரிங் பீரியடில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த நானோ பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இன்ஜின் ஆயில் கூட ப்ராப்பராக டைலூட் ஆகி இந்த சேம்பரெல்லாம் போயிட்டு ஃபில் பண்ணும் ஃபஸ்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு கம்ப்ரஷன் கிடைக்கும் போது உங்களுக்கு வண்டி பிக்கப்பும் நல்லாயிருக்கும், பர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது. அது எப்படிங்க சார் நான் வந்து மக்களுக்கு லைவாக காட்டணும் இல்லையா? ஸோ இப்போ என் வண்டி வந்து வைப்ரேஷன் ஆகுது, இப்போ இது ஊற்றுனதுக்கப்புறம் ஆகலை அப்படின்னு நான் எப்படி மக்களுக்கு தெரிவிக்கிறது? மக்களுக்கு தெரிவிக்கிறோம். ஒன்று நீங்கள் வைப்ரேஷன் மீட்டரை வச்சு பார்க்கலாம். இல்லை அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ட்ரை பண்ணணும். ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, நீங்கள் வண்டியோட பானட் மேலே இல்லைன்னா உள்ள டேஷ்போர்டு இருக்குல்ல, டேஷ்போர்டு மேலே வச்சு நீங்கள் ரெகுலராக இருக்கும்போது நானோ ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க அதோடைய வேவ்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகே, நானோ ஆட் பண்ணி ஒரு 300 கிலோமீட்டர்ஸ்லாம் ட்ரைவ் பண்ணதுக்கப்புறம் அதே கிளாஸில் தண்ணி வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த உள்ள வேவ்ஸ் வரும், அந்த அதிர்வு வரும் இல்லைங்களா, அந்த வேவ்ஸ்லேயே செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒன்று நீங்கள் ஸ்டேரிங்கில் கை வைக்கும் போதே தெரியும். குட் டிரைவர் ஸ்டேரிங்கில் கை வைக்கும் போதே தெரியும். இன்னொன்று வண்டி இன்ஜின் நாய்ஸ்லேயே கண்டுபிடிச்சிடலாம். அது பார்த்தீங்கன்னா இந்த லூபை ஆட் பண்ணுறங்காட்டி வைப்ரேஷனு, சவுண்டு, அது போக பார்த்தீங்கன்னா மைலேஜ். ஆமாம், மைலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் வரும், வண்டியில் வைப்ரேஷன் கம்மியாயிரும், பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆகும். பொல்யூஷன் கண்ட்ரோல், இதுவும் பொல்யூஷன் வந்து உங்களுக்கு ஹியூஜ் டிஃப்ரெண்ட் வரும். நான் அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி தரேன் நான் உங்களுக்கு. ஓகே, சரி, பேசிக்காக வந்து நான் என்னுடைய கார் வச்சுக்கிறேன். என்னுடைய மக்களுக்கு நான் என்னுடைய காரில் ஊற்றி ஃபீல் பண்ணி சொன்னால் மட்டும்தான் அவங்க அதை ஏற்றுக்குவாங்க. கண்டிப்பாக இல்லைங்களா? ஆமாம். ஸோ இப்போ நம்ம காருக்கு எது போடலாங்க? காரு உங்களுக்கு எவ்வளோ ஆல்மோஸ்ட் 1 lakh கிராஸ் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். 122 வந்து 122 உங்களுக்கு வந்துட்டு 100 ml நானோ லூப் கொடுக்கலாம். 100 ml நானோ லூப்பும் 100 ml கம்ப்ரஷன் பூஸ்ட்டும் கொடுக்கலாம். கம்ப்ரஷன் பூஸ்ட் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஏற்கனவே சொன்ன அதே ஒரு கான்செப்ட் தான். உங்களுக்கு வந்து அந்த ரிங்ஸுக்கு நடுவில் வந்து கண்டிப்பாக கேப் இருக்கும், போருக்கு நடுவில். இது வந்து உங்களுக்கு நல்ல திக்காக இருக்கும். இந்த பபிள்ஸ் மேலே போகிறது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த பாட்டில் எடுத்து உங்களுக்கு கமுத்தி காட்டுறேன். அந்த பபிள்ஸ் மேலே போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக மேலே போகும். இங்கே போது இதோட விஸ்காசிட்டி லெவல் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டு. அது மாதிரி இதில் இருக்கிற காம்பனன்ட்ஸும் டிஃப்ரெண்ட்டு. இது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு சிலிண்டருக்கு நடுவில் வந்து ஒரு லேயர் மாதிரி இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். 1 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே ஓடின வண்டிக்கு நீங்கள் நானோ லூப் கொடுத்தீங்கன்னா வண்டி ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே, ட்ரைவ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், பயங்கர ஸ்மூத்தாக இருக்கும். ஆனால் ஷோரூம்லேருந்து எடுக்கும்போது உங்களுக்கு இருந்து அந்த ஒரு டார்க்கு பிக்கப் உங்களுக்கு இருக்குமான்னு கேட்டினா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே, ஏன்னா ஷோரூம்லேருந்து இருக்கிற கண்டிஷனே வேறு. ஆமாம், இது ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்ற டைமு அது ஒவ்வொரு வண்டிக்கும் வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் காருக்கெல்லாம் வந்து ஒரு பாட்டில் கொடுத்தாலே போதும். ஓகே, சில வந்து இன்ஜின் லைஃப் வந்து லாங் லைஃப் வர வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டொயோட்டாவோட வெஹிக்கிள்ஸ் எல்லாம் எடுத்திங்க அப்படின்ற டைமு வண்டியில் நாய்ஸும் அதிகமாக இருக்கும், இன்ஜினும் பெருசாக இருக்கும், லைஃப்பும் அதிகமாக இருக்கும். ஓகே, அதில் எல்லாம் சிலப்போ வந்துட்டு வண்டி எவ்வளோ ஓடி இருக்குது, எவ்வளோ உங்களுக்கு வந்து பிக்கப் லாஸ் இருக்குன்னு தெரிஞ்சு சிலப்போ ஒரு பாட்டில் இல்லைன்னா 2 பாட்டில் கொடுக்க வேண்டி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் லாரிஸ் ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ட்ரக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 பாட்டில் இல்லைன்னா 3 பாட்டில் வரை கொடுக்க வேண்டியது. ஏன்னா உங்களுக்கு ஆயில் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 17 liters பக்கம் வரும். ஓகே, அப்போ இப்போ நம்ம வந்து என்னுடைய வண்டியோட நேம் சொன்னோம்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அதுக்குண்டான கெப்பாசிட்டி சொல்லிடுவீங்க. ஆமாம், நார்மலி உங்களுக்கு அப் டு 1500 cc வர. ஓகே, ஒரு பாட்டில் நானோ லூப் ஆட் பண்ண போதும். ஓகே, உங்களுக்கு அது 1 lakh கிலோமீட்டருக்கு மேலே ஓடி இருக்குது அப்படின்னா ஒரு பாட்டில் நானோ லூப் ஒரு கம்ப்ரஷன் பூஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஓகே, ஓகே, ஓகே. ஒரு 1600 cc மேலே இருக்கிற வெஹிக்கிள் அப்படின்னா 100 ml is enough. நீங்கள் 150 ml கொடுத்தீங்க அப்படின்ற டைம் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும் பர்ஃபார்மன்ஸ். அப்போ இது ரெண்டும் ஓகேங்க சார். மற்றதெல்லாம் இதெல்லாம் டீசல் அடிட்டிவ், பெட்ரோல் அடிட்டிவ். எதுக்காங்க? இப்போ டீசல் அடிட்டிவ் இது போது ரெண்டுமே வந்து ஒரே பர்பஸ் பண்ணி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் அது. நீங்கள் டீசல் கூட ஆட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நானோ லூப் ஆட் பண்ணுறீங்க அப்படின்ற டைம் உங்களுக்கு இன்ஜினுடைய ஹெட்டுக்கு கீழே இருக்க யூனிட் எல்லாமே லூப்ரிகேட் பண்ணும். இன்ஜின் ஆயில் எங்கெல்லாம் போகுதோ அந்த ஏரியாலாம் லூப்ரிகேட் பண்ணிடும், க்ளீன் பண்ணிக்கும். மேலே இருக்க யூனிட் எப்போவுமே க்ளீன் ஆகாது. இது ஆட் பண்ணும்போது டீசல் கூட ஆட் பண்ணி, அதாவது டீசல்லாம் பார்த்தீங்கன்னா டீசல் அடிட்டிவ் வந்து per லிட்டர் வந்து 2 ml. ஓகே, பெட்ரோல் வந்து per லிட்டர் 1 ml அதில் தான் ஆட் பண்ணும். ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெட் யூனிட்டை வந்து க்ளீன் பண்ணிடும். ஓகே, பெட்ரோல்னா டீசல் டேங்கில் இருக்க மாய்ஸ்சர் கண்டென்ட்டை வந்து இவாப்ரேட் பண்ணிடும். ஓகே,
பெட்ரோல் டீசலோடைய ஃபயரிங்கை வந்துட்டு இன்னும் ஸ்மூத் ஃபயரிங்காக பண்ணிடும். இந்த மாலிகூல்ஸ் லெவல் வந்து மாறிடும். உங்களுக்கு ஃபயரிங் வந்து இன்னும் ஸ்மூத் ஃபயரிங்காக இருக்கும்போது கம்ப்ரஷன் இம்ப்ரூவ் ஆகும். பிக்கப் நல்லா இருக்கும், மைலேஜும் ஜாஸ்தி இருக்கும். உங்களுக்கு ஹெட் யூனிட், டேப் யூனிட், வால்வ் யூனிட் எல்லாமே லூப்ரிகேட்டடாக இருக்கும். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாகவே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் ஒரு பேசிக்லி எங்கிட்ட இருக்க கஸ்டமர்ஸ்க்கு எல்லாம் ஒரு டவுட் இருக்குது, வண்டி ஹீட்டாக இருக்கும்போது இது ஆட் பண்ணலாமா அப்படின்னு. ஹீட்டாக இருக்கும்போது ஆட் பண்ணுறது தான் நல்லது. இப்போ இன்ஜின் ஹீட் இருக்குது, ஏன்னா புகை வருது பாருங்க. ஆமாம், ஹீட்டாக இருக்கும்போது ஆட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இதோடைய பாட்டில் டிசைன் பண்ணியிருக்கிறது அலுமினியம் பாட்டில். எதுக்கு அப்படின்னா இதோடைய கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். ஓகே, ஹீட்டாக இருக்கும்போது ஹீட் வந்து அலுமினியத்துக்கு ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிட்டு ஃபுல்லாக இருக்குது, எல்லாமே உங்களுக்கு கீழே வந்து இறங்கி கிடைக்கும். ஓகே ஓகே. இல்லை அப்படின்ட்டு கொஞ்சம் கோல்டாலாம் இருக்குது அப்படின்னா பகுதி அடிட்டிவ்ஸ் வந்து உள்ளே நின்றும். ஹீட்டாக இருக்கிறது ஃபுல்லாகவே கீழும். அதனால் ஹீட்டாக இருக்கிறது தைரியமாக ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த வண்டி ஹீட்டாக இருக்கும்போது இன்ஜின் ஆயில் டைரெக்டாக ஆட் பண்ணக்கூடாது. ஓகே, உள்ள காம்பனன்ட் அதாவது இதை ஹீட்டாக இருக்கும்போது ஆட் பண்ணலாம், இன்ஜின் ஆயில் ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஹீட்டாக இருக்கும்போது நீங்கள் ரிமூவ் பண்ணி ஒரு ஆயிலை வந்து ட்ரைன் பண்ணிவிட்டு இதே மாதிரி போக வர டைம் நீங்கள் இன்ஜின் ஆயில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற காம்பனன்ஸ் வந்து பெண்ட் ஆகும். நமக்கு தெரியாது, ஒரு சின்ன ஒரு மைக்ரோ பெண்டு தான் இருக்கும். ஆனால் அது பெரிய லெவலில் ஒரு இம்பாக்ட் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். அந்த இன்ஜின் ஆயில் ஆட் பண்ணாதீங்க. இது கண்டிப்பாக ஹீட்டாக இருக்கும்போது ஆட் பண்ணுறது நல்லது. ஓகே சார், இப்போ ஆட் பண்ண போகிறோம் இல்லைங்களா? ஹண்ட்ரட் ml. ஆமாம், இது 100 ml. நம்ம வண்டிக்கு 100 ml போதும் ஆக்சுவலி. இது ஓகே, இது இந்த கலர் தான். சரி, இப்படி இருக்கும். இது ஆட் பண்ணும்போது நீங்கள் எந்த இன்ஜின் ஆயில் ஆட் பண்ணிங்கனாலும் இன்ஜின் ஆயில் வந்து உங்களுக்கு பிளாக்காக தான் இருக்கும். ஓகே, அதனால் எந்த மெக்கானிக்கிட்டையும் போயிட்டு இது வந்துட்டு பிளாக் ஆயில் வந்து பிளாக் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிலை மாற்றிடாதீங்க. ஓகே, இது உங்களுக்கு லாங் லாஸ் பண்ண நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி ஆயில் சேஞ்ச் இன்டர்வல் வந்து உங்களுக்கு மாறிடும். இப்போ நார்மலாக நீங்கள் 10,000 கிலோமீட்டர்ஸ் ஆயில் மாற்றுறீங்க அப்படின்னா இது ஆட் பண்ணி ஃபஸ்ட் டைம்லேருந்து நீங்கள் 17 to 20,000 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ஆயில் மாற்றுங்க. சார், இப்போ வந்து நம்ம வண்டிக்கு ஆட் பண்ணிட்டோம், ஒரு 10-15 நிமிஷம் ஓட விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க. எந்தெந்த வண்டிக்கு நம்ம வந்து ஆட் பண்ணலாம், ஆட் பண்ணக்கூடாது? எல்லா வண்டிக்குமே ஆட் பண்ணலாம் சார். ஓகே, மெயின்லி ஒயிட் ஸ்மோக் இருக்கிற வண்டி அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒயிட் ஸ்மோக் இருக்கிற வண்டி இன்ஜின் வேலைக்கு ஆயிடுச்சு. அதில் நீங்கள் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது. மற்றபடி எல்லா வண்டிக்குமே நீங்கள் ஆட் பண்ணலாம். பைக்கு, லாரி எல்லாத்துக்குமே ஆட் பண்ணலாம். உங்களுக்கு டிவிஎஸ் 50லேருந்து அப் டு 150cc வெஹிக்கிளுக்கு 50 ml நானளவு போதுமா. ஓகே ஓகே. 350cc அபோவ் இருக்கிற எல்லா வண்டிக்குமே வந்து 100 ml. நீங்கள் ராயல் என்ஃபீல்டுக்கு 50 ml போட்டுக்கலாமா சார் அப்படின்னா போட்டுக்கலாம். உங்களுக்கு வண்டியோட டெம்பரேச்சர் மட்டும் தான் கம்மியாக கிடைக்கும். பர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகாது. 100 ml கொடுத்தீங்க அப்படின்னா வண்டி வைப்ரேஷன்லேருந்து வண்டி ஸ்மூத்னஸ்லேருந்து எல்லாமே பயங்கர டிஃப்ரெண்ட் இருக்கும். ராயல் என்ஃபீல்டு ரைடர்ஸ்க்கு நான் ஒன்று சொல்கிறேன், சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வண்டி 80 கிலோமீட்டருக்கு மேலே போச்சு அப்படின்னா சைடு மிரர் ரெண்டு அப்படியே ஆடிக்கிட்டே வரும். பேக் வர நம்ம பார்க்க முடியும், ஒன்றுமே பார்க்க முடியும். ஆமாம் ஆமாம் ஆமாம். நீங்கள் நேனோலோப் ஆட் பண்ணி ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ஓட்டினதுக்கப்புறம் நீங்கள் சைடு மிரரை பார்த்துட்டு நீங்கள் கமெண்டில் வந்து ரிப்ளை பண்ணுங்கள். சூப்பர், கமெண்டில் ரிப்ளை பண்ணுங்கள். வைப்ரேஷன் இருக்காதுன்றாரு. இல்லை, உங்களுக்கு வியூவே அந்த அளவுக்கு கிளியராக இருக்கும். ஓகே ஓகே. அதே மாதிரி இப்போ 4 வீலர்ஸ் எடுத்துங்க, இப்போ 2 வீலர்ஸில் அந்த மாதிரி 4 வீலர்ஸில் எடுத்துட்டிங்கன்னா அப் டு 1500cc வரை இருக்கிற வண்டிக்கு 100 ml போதுமானது. அதுக்கு மேலே இருக்கிற வண்டிக்கு 150 ml அந்த மாதிரி கொடுக்கலாம். ப்ரீமியம் வெஹிக்கிள்ஸ் இருக்குது, லைக் பிஎம், பென்ஸு, ஆடி அந்த மாதிரி இருக்கிற வண்டிக்கு அப் டு 200 ml வரை கொடுக்கலாம். ஓகே, ஏன்னா அதோடைய இன்ஜின் ஹெவியான இன்ஜின் கொடுக்கலாம். பஸ்ஸஸ்க்கு கொடுக்கலாம், ட்ரக்ஸுக்கு கொடுக்கலாம். விவசாயிங்களுக்கு டிராக்டர்ஸ் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹவருக்கு இத்தனை லிட்டர்னு சொல்லிட்டு தான் மைலேஜே போகும். ஓகே, அவங்க டீசல் கால்குலேட் பண்ணுறது ஒரு மணி நேரத்துக்கு எனக்கு இத்தனை லிட்டர் செலவாகுது அப்படின்றது தான். நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்கள் வண்டி எவ்வளோ ஓடி இருக்குன்னு சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னு ஒரு செட்டு ஆட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு அதிகபட்சம் 200-300 கிலோமீட்டர்லாம் இந்த வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லைங்களா? ஸோ அதுக்காண்டி தான் வந்து நம்ம ஏரியாவிலேருந்து ஊட்டி ஹில்ஸ் ஏற்றினா தான் தெரியும். வண்டி எப்போவுமே ஹில்ஸ் ஏற்றினா தான் அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் தெரியும். ஸோ ஹில்ஸ் ஏற்றிட்டு அப்படியே வந்து கூடலூர் போய் கூடலூர்லேருந்து கர்நாடகா திம்பம் வழியாக இறங்க போகிறோம். ஸோ அப்போ தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸும் தெரியுன்றங்காட்டி நம்ம இந்த இதை பார்க்க போகிறோம். ஸோ கிலோமீட்டர் ஆகிட்டு சரி, எப்படி இருந்தாலுமே ஒரு 600 கிலோமீட்டர் 700 கிலோமீட்டர் பக்கம் வந்துடும். ஸோ இன்றைக்கி அவ்வளோ தூரம் நம்ம ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு முடிஞ்ச உடனே நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸ்கிப்
இப்போது வண்டி வந்து நம்ம மேலே ஏற்றிட்டு இருக்கிறோம், ஊட்டி மேலே ஏற்றிட்டு இருக்கிறோம். அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ஜினோட கெப்பாசிட்டின்றது பார்த்திங்கன்னா நம்ம ஹில்ஸ் ஏற்றினா மட்டும்தான் தெரியும். ஸோ என்ஜினோட ஹீட் எப்படி இருக்குது, அது போக பார்த்திங்கன்னா பிக்கப் எப்படி இருக்குது, மைலேஜ் எப்படி கிடைக்குதுன்றது வந்து ஹில்ஸ் ஏற்றினாலும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹில்ஸ் ஏற்றி அந்த பக்கம் கர்நாடகா வழி இறக்க போகிறோம். ஸோ அப்படியே ஓடிட்டே இருக்கும்போது எனக்கு அந்தளவுக்கு ஆரம்பத்தில் எதுவும் ஃபீல் எதுவும் தெரியல. ஸோ போக போக தெரியலாம். அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ தானே நம்ம வந்து லூபாயில் மாற்றிக்கிறோம். ஸோ அந்த லூபாயில் வந்து எந்தளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்றதை நம்ம அப்படியே போக போக நம்ம பார்ப்போம், செக் பண்ணிடுவோம். ஒரு வழியே வந்தாச்சு. அதாவது பார்த்திங்கன்னா ஊட்டி மேலே ஏறி கூடலூருக்கு போயிட்டு இருக்கிறப்போ அந்த சென்டர் பாயிண்டில் இருக்கிறோம். அதாவது வந்து வண்டி நான் என்ஜின் ஆஃப் பண்ணல. ஸ்மூத்தஸ்ன்ற பொறுத்தளவுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போனாலும் தெரியும் எனக்கு. அது போக பார்த்திங்கன்னா இடையில ஒரு கடை இருக்குது, அப்படியே டீ சாப்பிட்டு கடையில் என்ன கிடைக்கின்றதை அப்படியே கொஞ்சம் வாட்ச் பண்ணுவோம். அது வரைக்கும் வண்டி ஆஃப் பண்ணாமல் வச்சுருப்போம். ஒரு 10 நிமிஷம். ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள். முள்ளங்கி எவ்வளோ? முள்ளங்கி எல்லாம் 40. இது எல்லாமே 40. ஒரு கட்டு 40. இங்கே பாருங்க பீட்ரூட்டு. பருப்பு சாம்பார் போடலாம் ஃபுல்லாகவே. ஏன்னா இந்த இது அப்படியே தலையில் போடலாம் இல்லையா? ஓ, பருப்பு குழம்புக்கு யூஸ் பண்ணுற தலையாது. பீட்ரூட் கீரையாவும் இது முள்ளங்கியில. ஓ ரைட். இது இங்கே விளையிறது தானவா? இதெல்லாம் எல்லாம் இங்கே ஊட்டி தான் இல்லைங்களா? ஸ்வீட் கார்ன் இருக்குது. அது நம்ம பேபி சின்னது டேபிள். ஓ, இது என்ன ரேட் வருது? ஓகே, டேபிள் ரேடிஷ். இது கட் பண்ணது இல்லையா? எவ்வளோ? 40. ஒன்றா கட் பண்ணு. அது ஒன்று பேர் 20. அது ஒன்று சரிங்க. நம்ம ஏரியாலேயே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் வந்து ஒரு கேன் வந்து 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இங்கே வந்து 40 ரூபா. ரொம்பவுமே விலைவாசி அதிகமாக இருக்குது. ஸோ இப்போது அடுத்தது அப்படியே நம்ம கூடலூர் போவோம். வழியாக பார்த்தீங்கன்னா மணி 7:35. கர்நாடகா வழியாக வரலான்னு பார்த்தோம், ஆனால் வர முடியல. 6 மணிக்கு மேலே அங்கே திம்பத்தில் வந்து இதை விடமாட்டாங்கன்றங்காட்டி நாங்கள் இப்படியே இறங்கிட்டோம். குன்னூர் வழியாக இறங்கிட்டோம். ஸோ இறங்கிட்டுருக்குறோம். இறங்கிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன் வண்டி எந்த அளவுக்கு போச்சுன்றதை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஆயிடுச்சு. எனக்கு வந்தவுடனே நான் வந்து வீடியோ மேக் பண்ணிக்கலாம். என்ன காரணம்னா கொஞ்சம் டைம் கொடுக்கலாம், எப்படி என்ன கண்டிஷன் கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலான்ட்டு. ஆனால் வந்தவுடனே நான் ஃபீல் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஹில்ஸ் ஏற்றும் போது ஹில்ஸ் ஏற்றிட்டு இறங்கும் போது எனக்கு வந்து இன்ஜின் நிறுத்தின பின்ட்டு இன்ஜின் பேனட்டுக்கு மேலே சூடு இருக்கும். ஓகேங்களா, அந்த ஹீட்டுன்றது இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்தவுடனே ஃபீல் பண்ணது சூடு இல்லை. ஓகேங்களா, சூடு இல்லைன்றதை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு சூடு. அது போக பார்த்தீங்கன்னா பேனட் ஓப்பன் பண்ணால் நல்லாவே சூடாக இருக்கும் இன்ஜின்லாம். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த லூப் ஆயில் வந்து ஒர்த்தபுள் தான். என்ன காரணம்னா, அதாவது என்ஜினோட ஹீட் வந்து கம்மியாயிடுச்சு. அது போக பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்மூத்தாக போகுது வண்டி ஸ்மூத்துன்றதை விட என்ஜின் வைப்ரேட் ஆகிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது நானே வந்து ஃபீல் பண்ணேன். கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கூப்பிட்டு கேட்டுக்குங்க. அதாவது என்ன வண்டின்றது ஃபஸ்ட் சொல்லுங்கள். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ எம்எல் வேணும் அப்படின்றது அவங்களே வந்து குறிப்பிட்டு சொல்லிடுவாங்க. அது போக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் டீல்ஸ் எல்லாமே கீழே இருக்குது. உங்களுக்கு அதனே ஷேர் பண்ணுறேன், முடிஞ்சால் கூப்பிட்டு கேட்டுக்குங்க. ஸோ நான் வந்து இன்ஜின் பேனட்டில் வந்து தண்ணி டம்ளரில் ஊற்றி வச்செல்லாம் டெஸ்ட் பண்ணல. ஸோ நம்ம ஓட்டினாவே நமக்கு அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்குது, அதாவது எப்படி இருக்குது, ஸ்மூத்தாக இருந்துச்சா இல்லையான்ட்டு நமக்கே தெரியும். ஓரளவுக்கு வந்து எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு தான் இந்த இன்ஜின் ஆயில் ஊற்றுறதுக்கு. கண்டிப்பாக கூப்பிட்டு கேட்டுக்குங்க.